இவனை பற்றி எல்லாரும் தெரியாமல் வந்துட்டு மாட்டேங்க. நாங்கள் நீண்ட காலமா எல்லா விதமான போராட்டங்களையும் கடந்து வந்தார்கள். ஸோ இப்போ இதோட அடுத்த கட்டமா ஒரு வளர்ச்சி தான், ஒரு தமிழர்கள் இந்த வளர்ச்சிக்காக ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்குது, ஒரு திட்டம் தான் இருக்கு. தெளிவா பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்ப காலத்துல அஹிம்சையில ஒரு போராட்டம் நாங்கள் செஞ்சோம். அது முடிஞ்சு ஆயுதவாடி போராட்டம் மௌனமிக்கப்பட்ட பிறகு 14-15 வருடமாக ஒரு ஒரு அங்கலாய்ப்போட நாங்க அலைஞ்சு திரிகிறோம். ஒரு ஈழத்தமிழரையும் பாத்தீங்கன்னா சிரிச்சு கதைச்சினா அவைக்குள்ள ஒரு கூக்குரல் ஒன்று இருக்கும், ஒரு அழுகை ஒன்று இருக்கும். அது வெளியில தெரியாது. ஆனா எல்லோட சிரிப்பம் கதைப்பம் எல்லாமே செய்வோம். உள்ளுக்கு ஒரு ஏக்கம், ஒரு ஆழமான ஒரு ஏக்கம் ஒன்று. என்ன எல்லாம் இழந்துட்டோமோ, எல்லாமே போயிட்டு. இப்ப அதற்கு ஒரு பிளான் வேணும், என்ன செய்யலாம். ஏன்னா நாங்கள் இப்ப இருக்க நீங்கள் எல்லாம் ஒரு களமினையோ இல்லாட்டி களத்துல இருந்து வந்தாக்கள் தான் இருப்பீங்க. ஆனா இப்ப அடுத்த சந்ததியை பாத்தீங்கன்னு சொன்னா அவைகளுக்கு இந்த தொடர்பு இல்லாம போயிருமோன்ற பயம் எங்களுக்கு இருக்கு. அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யலாம்னா, முதலாவது எங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ளணும்னு சொன்னா ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு அஜெண்டா வச்சிருக்கு தங்களுடைய இனத்தை தக்க வைக்கிறதுக்கு. அதுல நாங்க இப்ப உலகத்தோட பார்க்க ஒரு பொருளாதாரத்துல உச்சகட்டத்துல வளர்ந்தா எங்கட இனத்தின் இருப்பை தக்க வைக்கிறதுக்கு அது ஒரு சக்தியா நாங்க பயன்படுத்துறோம். வேற வழியில இப்ப நாங்க பயன்படுத்த இயலாது. ஆயுத வழியோ ஏதோ ஒன்றுக்கு நாங்க போயிடாது. இந்த அரசியல் இங்க இருந்தோன்னு நாங்க செய்யலாது. அது தாயத்தில் இருக்கிறாங்க செய்யணும், அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஆனா நாங்கள் என்ன செய்யலாம், புலம்பெயர் மக்கள் என்று சொன்னா நாங்கள் எங்களுக்கு இருக்கிற வலிமையான சக்தி பொருளாதாரம். அதை பயன்படுத்தி என்ன செய்யலாம்ன்றத நாங்கள் கொஞ்சம் பேரா சேர்ந்து கூடி கலைச்சு இன்னைக்கு இவ்வளவு பேரோட நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த பொருளாதாரத்தை மெயினா வைக்கணும். அப்ப அதை ஒரு நேர்வழிப்படுத்தணும்னு சொன்னா அதுக்கு நல்ல ஒரு திட்டம் இருக்கு. ஏன்னு சொன்னா இந்த பொருளாதாரத்துல நிறைய விஷயங்களை தமிழ் மக்கள் கடந்து வந்திருக்கிறாங்க. ஏமாற்றங்கள், தோல்விகள், துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள், இப்படி நிறைய விஷயங்களை இந்த பொருளாதாரத்துல கடந்து வந்திருக்கு. அப்ப அதுல எல்லாருமே ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியான அனுபவங்கள் இருக்கு. இப்ப அதுகளை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுல என்னென்ன பிள்ளைகள் நடந்தது, எப்படியான விஷயங்கள் அதுக்குள்ள தோல்வி வர காரணம் என்ன, இதெல்லாம் ஆராய்ஞ்சு நாங்கள் ஒரு மிகுந்த ஒரு திட்டத்தை வடிவா பிளான் பண்ணி எங்களோட மக்களுக்கு தான் அதை காட்டுறோம். இப்ப இதுல இருக்க ஒவ்வொருத்தருமே ஹார்ட் ஒர்க் செய்யுங்க, எல்லாம் தனித்தனியா நிறைய வேலை செய்யுங்க. நீங்க தனித்தனியா உங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாம சந்தோஷமா இருக்கிறோம். எங்களுக்கு இப்ப எல்லாமே சேர்ந்து நாங்க ஒரு அடுத்த இனத்துக்கான ஒரு இருப்புக்கான ஒரு பாதையை உருவாக்கி மக்கள்கிட்ட கொடுப்போம். அது தன்னிச்சையா செயற்படணும் கண்டினியூவா. இப்ப இதுல இருக்கிற இடமான ஆரம்பத்துல நாங்க முதலாவது மீட்டிங்க்கு வந்ததுல இருந்து வந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இப்ப நாங்கள் இல்லாட்டியும் அந்த சிஸ்டம் இயங்கிக் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாட்டையும் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட பொருளாதார சிஸ்டம், அந்த ஜனாதிபதியோ அந்த பெரிய ஆக்கள் இல்லாமல் போனாலும் அந்த நாட்டின் பொருளாதார சிஸ்டம் இயங்கிக் கொண்டே இருக்கும். அது ஏதோ ஒரு அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கும். அது மாதிரி தமிழர்களுக்கு ஒரு அஜெண்டா இதுவரைக்கும் இன்னும் வரல. தமிழர்களுடைய இனம் சார்ந்து வரல. எங்களுக்கு ஒரு பொருளாதார கட்டமைப்பு இல்லை. நிறைய சின்ன இருந்தாலும் எங்களுக்கு இனத்தை அடையாளப்படுத்துறதுக்கு ஓகே இது சைனீஸ்காரங்க, இது அமெரிக்கன் என்ற மாதிரி இது தமிழஞ்ச என்று ஒரு அடையாளப்படுத்தி ஒரு மிகப்பெரிய சக்தியான ஒரு பொருளாதார கட்டமைப்பை நின்றாரு. ஒரு பெரிய கப்பல் போக்குவரத்தோ இல்லாட்டி விமான போக்குவரத்தோ அப்படியான ஒரு பெரிய அளவிலான ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கி அடையாளப்படுத்தணும் என்று சொன்னா அதுல மூலம் வேற ஒரு சக்தி, ஒரு பலம் ஒவ்வொரு நாட்டுக்கும் எங்களை தேவைப்படுத்தும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு நாட்டுக்கும் நாங்க தேவையில்லாத ஆக்கள். எந்த ஒரு நாடு இப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா எந்த ஒரு நாடுமே அதான் இப்ப நாங்க ஒரு டிமாண்ட் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை. இப்ப ஜூதரா இருக்கட்டும், இப்ப உக்ரைன் நாட்டு ஒரு பிரச்சனை இல்ல யூரோப் கண்ட்ரியும் அவங்க சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா அவங்க தேவை இலக்கி, அதால சப்போர்ட் பண்ணுது. அது மாதிரி ஈழத்தமிழரை ஒரு நாட்டுக்கும் இப்ப வரைக்கும் தேவை. அதாவது அவங்களோட தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நாங்களும் இல்லை. இதுதான் உண்மை. அப்ப பொருளாதாரத்துல நாங்க உச்சகட்டத்துல ஒரு பலமா வந்தோம்னு சொன்னா அது எங்களை இருப்பை தக்க வைக்கிறது. நாங்க டிமாண்டிங் ஒரு பீப்புள் ஒரு தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கலாம். எங்களுக்கு இதை செய்தா நாங்க இதை செய்வோம், இதை செய்தா தான் இந்த இன்வெஸ்ட செய்வோம், இதை செய்தா தான் இந்த நாட்டில் நாங்க இவ்வளவு இதுகளை எல்லாம் நாங்க வச்சிருக்கோம். இல்லாடி எல்லாம் இழுத்து மூடிடுவோம்னு சொன்னா அவங்க கொஞ்சம் இறங்கி எங்களோட வருவாங்க. எந்த பேச்சுவார்த்தையா இருக்கட்டும் ஏதாவது ஒன்றுக்கும் வருவாங்க. இப்ப இது எங்களுக்கு உடனே நடக்குமாண்டா இல்ல. உடனே நீங்க இப்ப துவங்கிருக்கீங்க, இப்ப இது நடக்குமாண்டா இல்ல. ஆனா இதை நடத்துற சாத்தியம் எங்களுக்கு இருக்கு. இந்த சாத்தியம் எதுவும் தேவையின் அடிப்படையில உருவாகுது இல்லையா. எங்களுக்கு இப்ப சில பேர் சொல்லாங்க சாத்தியப்படாது. ஆனா சாத்தியப்படுதா இல்லையான்றதை விட்டு எங்களை இனத்துக்கு தேவையில்லைன்றதான் முக்கியம். இது தேவையான ஒன்று நாங்க கருதித்தான் நிறைய பேர் இணைஞ்சு ஒரு பிளான் பண்ணி ஒரு சிஸ்டமா கொண்டு போறோம். இந்த சிஸ்டத்தை நீங்க வடிவா படிக்கணும்னு சொன்னா அந்த ஜாப் எல்லாம் இருக்குது, அதுல படிக்கும். அதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இல்லாட்டி இதுல ஏதாவது சின்ன திருத்தங்கள் வேணும்னாலும்
அதெல்லாம் கலந்து ஆலோசிச்சு நாங்க திருத்திக் கொண்டே போய்கொண்டே இருப்போம். ஆனா இது நிக்காது, போய்கொண்டா இருக்கு. என்னன்னா இப்ப இந்த காலப்பகுதி சமூக வலைத்தளங்கள் நிறைஞ்ச காலப்பகுதி. இப்ப முந்தி பாத்தீங்கன்னு சொன்னா விமர்சனம் செய்யறாங்க யாரா இருப்பாங்கன்னு சொன்னா கல்வி சார்ந்த சாக்களா இருக்கணும், இல்லாட்டி ஒரு அரசியல் படிச்சு அதுல இருந்து அந்த அரசியலை பற்றி விமர்சிக்கிறார்களா இருக்கணும். ஏதோ ஒரு தகுதியை வளர்த்துட்டு தான் அவங்க வந்து விமர்சனங்களை செய்வாங்க. ஏன்னா அதை வளப்படுத்திருக்காங்க. ஆனா இப்பத்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சமூக வலைத்தளங்கள் நிறைஞ்சு உண்மையிலேயே சொன்னா இப்ப அறிவான சமூகம் ஒரு பக்கம் இருக்கும், அறிவு குறைந்த சமூகம் ஒரு பக்கம் இருக்கும். ரெண்டு பேருமே விமர்சனம் செய்வாங்க. அதே நேரத்துல எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க எதிர்கொள்ற விமர்சனங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா தமிழர்கள்ட்ட ஒற்றுமையை பிழைக்கிறதுக்கு சொல்லி கவர்மெண்டால் திட்டமிட்டப்பட்டு கனகாலமாகவே நீடித்த பயணத்தை கொண்டு அவங்க செயல்பட்டு கொண்டிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் சிஸ்டத்துக்கு கீழே அவங்களோட விமர்சனங்கள் வந்து தமிழர்களுக்கு மத்தியில எங்களுக்கு மட்டும் இல்ல, தமிழரை யார் நீங்க ஒருமைப்படுத்த நினைக்கிறீங்களோ, தமிழர்களை ஒன்றாக நினைக்கிறீங்களோ அங்க அந்த விமர்சனம் வரும். நீங்க அதுல கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க இப்ப எழுவான விட்டு நீங்க வேறொரு இடத்துல போய் ஒரு தமிழர்களா சேர்ந்து நீங்க ஒரு வேலையை செய்ய வலிக்கிறீங்க, அங்க உங்களுக்கு அந்த உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு விமர்சனங்கள் இப்படியான விமர்சனங்கள் எல்லாம் கடந்து இது பயணிக்கணும்னு இருக்கும். எப்பவுமே நிக்க போறது இல்லை. இப்ப நாங்கள் இல்லாட்டியும் இந்த இதை கொண்டு போறதுக்கு ஒரு கூட்டம் இப்படியே இதை கட்டமைச்சு கொண்டு தான் போறாங்க. எங்களுக்கு இனத்துக்கான தேவை இருக்குது. புலம்பெயர் நாட்டுல வந்து நாங்க வேற எந்த ஒரு வழிமுறையும் கையே அதாவது நடனப்படுத்த கஷ்டமா இருக்குது. எங்களுக்கு வேற அரசியலாவோ இல்லாட்டி ஆயுத வழியோ எதுவும் சிக்கலாம். அப்ப ஒரே ஒரு வழி எங்களால இலகுவான வழி இந்த பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் அப்ப நாங்க வந்து காசை கொடுத்து எங்களை கடமை முடிஞ்சு வந்து விடையலாம். இப்ப ஒரு ஆள் 5000 பவுன்ஸை போட்டு ஓகே இன்னத்துக்கு நான் செஞ்சுட்டேன் என்று சொல்லிட்டு நாங்க விலத்தி போறது. இது நாங்க இன்வால்வ் பண்றோம். இப்ப நீங்க 5000 போடுறீங்கன்னா நீங்கள் அதை ஓன் பண்ணி பிசினஸ் செய்ய போறீங்க. அதுல உங்களுக்கு வருமானம் பெறும்போது இப்படி எல்லாரும் சேர்ந்து அதை செய்ய ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலா மிகப்பெரிய ஒரு சக்தியா மாறும். அதை அடையாளப்படுத்துறதுக்கு தான் இந்த எழுவான கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். இதுல நாங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் சேர்ந்து உருவாக்கி இருக்கிறோம். உங்களுக்கும் இதுல பங்கோட எல்லாருமே வந்து எழுவானா தான் இருக்கு. இதுல ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இல்லாட்டி இந்த காணிகளை பற்றி பேசினா